தமிழக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாவேகா சகோதரர் அவங்க இந்த மின்சாரம் சம்பந்தமாக அந்த 200 யூனிட் சம்பந்தமாக சில வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. அதில் லாபம் தரக்கூடியதாகவும் முன்னால் ஒரு 1800 ரூபா பில்லு வந்திருந்தா அப்படின்னா இந்த வாட்டி 1500 ரூபா தான் வரும் அப்படின்ற மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாரு. சரி, அதை பற்றி நம்ம கணக்கிடலாமே, கொஞ்சம் ஆராயலாமே அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சோம். இதில் எப்படின்னா பழைய முறையை நம்ம ஃபஸ்ட்டு கணக்கெடுத்துப்போம். பழைய முறையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 இலவசம், 101லேருந்து 400 வரைக்கும், 101லேருந்து 400 வரைக்கும் 4 ரூபா 80 காசு அவங்க போட்டிருந்தாங்க. 401லேருந்து 500 வரைக்கும் உள்ள யூனிட்டுகளுக்கு 6 ரூபா 45 காசு அவங்க போட்டிருந்தாங்க. 501லேருந்து 600 யூனிட் வரைக்கும் 8 ரூபா 55 காசு போட்டிருந்தாங்க. 601லேருந்து 800 யூனிட் வரைக்கும் 9 ரூபா 65 காசு போட்டிருந்தாங்க. 801லேருந்து 1000 யூனிட் வரைக்கும் 10 ரூபா 50 காசு போட்டிருந்தாங்க. 1000 யூனிட்டுக்கு மேலே 11 ரூபா 50 காசு போட்டிருந்தாங்க. இப்போ உள்ள டாரிஃப் எப்படி போட்டிருக்காங்க அப்படிச்சுங்க, 200 யூனிட் இலவசம் போட்டாங்க. 201லேருந்து 250 வரைக்கும் 6 ரூபா 65 காசு. 251லேருந்து 300 வரைக்கும் 8 ரூபா 80 காசு. 301லேருந்து 400 வரைக்கும் 9 ரூபா 95 காசு. 401லேருந்து 500 வரைக்கும் 11 ரூபா 5 காசு. இந்த 500 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கி பழைய டாரிஃபே கொண்டு வர்றாங்க. பழைய டாரிஃபை 100 யூனிட் இலவசம் அந்த டாரிஃபை அவங்க கொண்டு வந்துடுறாங்க. இப்போ ஒரு கணக்கு ஒன்று நம்ம போடலான்னு பார்க்குறேன். ஒரு 450 யூனிட் கணக்கு வச்சு போனோங்க. ஒரு 450 யூனிட் நம்ம கணக்கு வச்சுப்போம். 450 யூனிட்ல அப்படின்னா 100 யூனிட் இலவசம் வச்சுக்குது பழைய கணக்கு பிரகாரம். 100 யூனிட் இலவசம், மீதி உள்ளது 350 யூனிட். 350 யூனிட்டும் பழைய டாரிஃப் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ரூபா 45 காசு வருது. அப்போது 2258 ரூபா அதில் வருது. 258 ரூபா அதில் கணக்கு வருது. இதில் எப்படின்னா நிலையான கட்டிடம்னு சொல்லிட்டு ஒரு கட்டணம் போடுவாங்க. ஒரு 80 ரூபா அதில் ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணால் 2338 ரூபா பழைய டாரிஃப் பிரகாரம் வருது. புதிய டாரிஃப் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200 யூனிட் இலவசம் ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நான் சொல்கிற 450 யூனிட்டுக்குள்ளே தான் சொல்கிறேன். 200 யூனிட் இலவசம் விட்டுருங்க. 201லேருந்து 250 யூனிட் வரைக்கும் அவங்க 6 ரூபா 65 காசு கணக்கு போடுறாங்க அப்படின்னா 332 ரூபா வரும். 332 ரூபா. பிறகு 251லேருந்து 300 யூனிட் வரைக்கும்னா 50 யூனிட் கணக்கு வருது. அந்த 50 யூனிட் கணக்கு 8 ரூபா 80 காசு கணக்கு வரும். அது 440 ரூபா கணக்கு வருது. 301லேருந்து 400 வரைக்கும் 100 யூனிட் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9 ரூபா 95 காசு, 995 ரூபா வருது. அப்புறம் 401லேருந்து 450 வரைக்கும், அதாவது 50 யூனிட் கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது 11 ரூபா 5 காசு. அது 552 ரூபா வருது. அந்த நிலையான கட்டணம் சொல்லிட்டு 80 ரூபா சேர்ப்பாங்க. இந்த 80 ரூபா சேர்த்துட்டோம் அப்படின்னா 2399 ரூபா வருது. 2399 ரூபா. பழைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2338. புதிய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 2399. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 61 ரூபா கூடுதலாக வருது. 61 ரூபா கூடுதலாக வருது. அதாவது 200 யூனிட் இலவசமாக கொடுத்து அவங்களுடைய கட்டக்கூடிய தொகை பார்த்தீங்க அப்படின்னா 61 ரூபா கூடுதலாக வருது. நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள். பழைய டாரிஃப் இப்போ டாரிஃபையும் பாருங்கள். 500க்கு மேலே ஒரே டாரிஃப் தான். பழைய டாரிஃபை ஃபாலோ பண்ணுறாங்க. 500க்குள்ளே உள்ளது இது 200 ரூபா 200 யூனிட் இலவசமாக கொடுத்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. நம்மளுக்கு மேற்கொண்டு 60 ரூபா கையிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. 450 யூனிட் நான் கணக்கு போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். மக்களுடைய பார்வைக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி, சந்திப்போம்.